ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆலு பரோட்டா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆலு பரோட்டானா வேற ஒன்றும் இல்லைங்க. சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா, ரெகுலர் சப்பாத்தி மாவு கூட வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்து பண்ணுறது தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. நீங்கள் தனியாக வேக வைக்கிறதுனால அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். டைமும் சேவ் ஆகும், உங்களுக்கு வந்து கேஸும் மிச்சமாகும். இப்போ ஒரு 2 நார்மல் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ 2ஆ கட் பண்ணி போடுறதுனால உங்களுக்கு வந்து எல்லா பக்கம் நல்லா வெந்து வரும். நீங்க அப்படியே மொத்தமா போட்டீங்கன்னா, நடுவுலலாம் கொஞ்சம் சரியா வேகாது. இந்த மாதிரி போட்டீங்கன்னா, பூ மாரி வெந்து வரும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு குக்கர மூடி வச்சுருங்க. ஸ்டீம் வந்ததுமே வெயிட் போட்டுக்கோங்க. 3 விசில் வந்ததுமே அடுப்ப அணைச்சிரலாம். இப்போ மாவு எப்படி பெசைறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, மாவு பெசைற மாதிரி. நான் வந்து கைப்பிடி அளவு தான் போட்டிருக்கப்பா. இல்லாட்டி நீங்க வந்து ஒரு டம்ளர் அளக்கிறதுனால ஒரு நார்மல் சைஸ் டம்ளர் இருக்கு இல்லையா? 200 எம்எல் டம்ளர் அந்த அளவுல வந்து அளந்து கூட போட்டுக்கலாம். நான் ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு மாவு போட்டிருக்கேன். வேக வச்சிருக்கோம் இல்லையா? அந்த உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு வேளை ஸ்மாஷர் இருந்ததுன்னா, அதிலேயே கூட வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கலாம். நான் கையிலேயே தான் பெசஞ்சு போட்டுட்ருக்கேன். ஆனா வந்து நல்லா பொடி பொடியா வந்து அத நல்லா பெசஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியா பெரிய பெரிய துண்டா இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து சப்பாத்தி தேய்க்கிறது கஷ்டமா இருக்கும். நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா பெசஞ்சு அதில சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் வந்து இதில சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், சோம்பு இருக்கு இல்லையா? அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து வாசனைக்கு நல்லா இருக்கும். மசாலா வாசனை வரும். இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பல் பூண்டும், ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியும் வந்து தட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் மல்லி தழையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சொல்லுவாங்க இல்லையா? அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். அதுவும் நல்ல வாசனையா தான் இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இது வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள் 2 கலந்து தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை காரம் அதிகம் தேவைப்படும் அப்படின்னா, இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்ப நான் போட்டிருக்கிறது ஒரு நல்ல காரமா கரெக்ட்டா இருக்கும். இப்ப எல்லா உருளைக்கிழங்கையும் ஒண்ணா சேர்த்துட்டு பெசஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா ட்ரையா வந்து கலந்து விட்டுட்டு, அப்புறம் வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சோம் இல்லையா? அந்த தண்ணி மிச்சமா இருக்குமே, அந்த தண்ணிய கீழ கொட்டாம இதில சேர்த்துக்கோங்க. ஏன்னா, அதில நெறைய சத்துக்கள் இருக்கு. அது வேஸ்ட்டா போயிடும். தண்ணி வந்து மொத்தமா விடாம கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பெசஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து இதில உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து ஆனியன் 2மே கொஞ்சம் தண்ணி விடும். ஏன்னா வேக வச்சது, அப்புறம் ஆனியனும் வந்து தண்ணி விடும். அதனால வந்து கொஞ்சம் நிதானமா கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பெசஞ்சுக்கோங்க. அப்படியே வந்து நெறைய தண்ணி விட்டீங்கன்னா, ரொம்ப கொழ கொழன்னு ஆயிடும். அப்புறம் தேய்க்கிறது கஷ்டமா இருக்கும். நல்லா டைட்டா பெசஞ்சு விட்டீங்கன்னா, மொத்தமா கலந்து வர மாதிரி நல்லா பெசஞ்சு விட்டுக்கோங்க. இப்ப நல்லா பெசஞ்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் இது ஊறுற மாதிரி மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம திறந்து, நம்ம உருண்டை புடிச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் முடிஞ்சது. எடுத்துட்டு உங்களுக்கு வந்து எந்த சைஸ்க்கு சப்பாத்தி வேணுமோ, அந்த சைஸ்க்கு வந்து உருண்டை புடிச்சுக்கலாம். நான் ரெகுலரா ஒரு 7 வர மாதிரி நான் உருண்டை புடிச்சிருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு சின்ன சின்னதா தான் வேணும் அப்டின்னா, அதுக்கு தகுந்த மாரி உருண்டை புடிச்சுக்கோ. இது வந்து ஒரு 7, 8 பீஸ் வரும்ப்பா. ஒரு 2 பேர் சாப்பிடுற அளவுக்கு வரும். இப்ப செஞ்சிருக்கிற அளவுக்கு. கொஞ்சம் ஒட்டுற மாரி தான் இருக்கும். கையில வந்து எண்ணெய் இல்லாட்டி மாவு தொட்டுட்டு உருண்டை பிடிச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் சப்பாத்தி தான் நான் பண்ணியிருக்கேன். ஒரு 7 பீஸ் வந்திருக்கு. சின்ன சின்னதா பண்ணீங்கன்னா ஒரு 9 பீஸ் கூட வரும். இப்போ நிதானமா தேய்ச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப அவசரப்பட்டு தேய்ச்சீங்கன்னா, மணையில வந்து ஒட்டிக்கும். நிதானமா வந்து தேய்ச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கனமா தான் வரும். ஏன்னா, அதில வந்து உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து ஆனியன்லாம் இருக்கு இல்லையா? அதனால கொஞ்சம் கனமா தான் வரும். ரொம்ப சன்னமா பண்ண முடியாது. இப்போ ஒரு 3 பீஸ் தேய்ச்சிருக்கேன். மிச்சத்த வந்து அப்புறம் பண்ணிக்கலாம். அடுப்ப பத்த வச்சுட்டு ஒரு தவா வந்து வச்சுக்கோங்க. எப்பவுமே வந்து நான் ஏற்கனவே நெறைய வீடியோல சொல்லியிருக்கிறது தான். அ சப்பாத்தி பண்றதுக்கு எப்பவுமே தனியா ஒரு வந்து தவா வச்சுக்கோங்க. ஒரு பழைய தவா இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஒரே தவால வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, அப்புறம் உங்களுக்கு வந்து தோசை சுடுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அத சரி பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான். ஒரு பழைய தவா இருந்ததுன்னா, அதில வந்து சப்பாத்தி சுடுறதுக்கு தனியா வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம். தேய்ச்சு வச்சுருக்க சப்பாத்தி சேர்த்துக்கோங்க. இன்னொரு பக்கமும் வந்து எண்ணெய் விட்டுட்டு, நிதானமா 2 பக்கமும் திருப்பி விட்டு சப்பாத்தி சுட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப அந்த உப்பிலாம் வர மாரிலாம் வராது. ஏன்னா, அதில வந்து நெறைய இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து அப்படியே தான் வேகும். ஆனா, நல்லா சாஃப்ட்டா இருக்கும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு.
இப்போ 2 பக்கமும் கலர் மாறி நல்லா வெந்து வந்தாச்சு. நீங்க வந்து அடுப்ப வந்து ஒரு நிதானமாவே வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப பெரிய தணல் வச்சீங்கன்னா, ஒரே பக்கம் வந்து உள்ள வேகாமலே அப்படியே கலர் மட்டும் சேஞ்ச் ஆயிடும். நிதானமான தணல் வச்சீங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்து, உள்ளேயும் நல்லா வெந்து நல்லா வரும். இது வந்து சைட் டிஷ்ஷும் ரொம்பவும் தேவைப்படாதுங்க. டொமேட்டோ சாஸ் இருந்தாலே போதும். அப்படி இல்லன்னா இது வெறுமனே சாப்பிடுறதுக்கே நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க் யூ.